ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலையன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும். இந்தமாதிரி வரப்போகிற எக்ஸாம்ஸ் அப்படின்னா வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின எக்ஸாம்ஸாக இருக்கும். 2 எக்ஸாம்ஸ் தான் மெஜாரிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் தான் இருக்கும், அது லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸே நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒரு தானே பார்த்தீங்க அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. மெஜாரிட்டி எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஒரு சில எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே கான்ஃபிடென்ட்டோட லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வரைக்கும் வாங்க. ஸோ நான் 2 எக்ஸாம்ஸ் இல்லை, ஒரு எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து மைண்டை டைவர்ட் பண்ணாமல் ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோட உள்ளே போங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு டைவர்ட்டும் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அனெக்ஸரில் எந்த மிஸ்டேக்ஸுமே பண்ணிடுறாங்க. ஸோ மெஜாரிட்டியாக நீங்கள் படித்ததை கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஷினை படிக்கிங்க அப்படின்னா அந்த கொஷினை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங் பாயிண்ட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கொண்டு போய் முடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து 30 மினிட்ஸ்னால் ஒரு 35 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் லாஸ்ட் இந்த எண்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால தான் ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு டெஃபினேஷன் கொடுக்க பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கொஸ்டினோட அந்த யூனிட்டுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேட் பண்ணிக்கோங்க. டெஃபினேஷன் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண பாருங்கள். மெஜாரிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு இப்போ எழுதிட்டு இருக்கப்போ ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் தான் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்து வந்து இந்த செமஸ்டர் முடிஞ்சிடும், அதனால் நம்ம வந்து வேகமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு மைண்ட் செட்டே வராது. ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா கூட உங்களால் வந்து ஒரு 4 பேஜஸ் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 3 பேஜஸோட கம்ப்ளீட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு 30 மினிட்ஸ் மட்டும் தான் சேவ் ஆகும். சப்போஸ் அந்த சேவ் பண்ணுற டைமில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொடுக்குற கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த சப்ஜெக்ட்டில் மார்க் கம்மியாகவோ இல்லாட்டி உங்களுக்கு ரீஅப்பியர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு செமஸ்டருக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேப்பரை வந்து மறுபடியும் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ அதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற அந்த 30 மினிட்ஸையும் எக்ஸ்ட்ராவாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெஜாரிட்டியாக யாருமே வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால அசால்ட்டாவோ இல்லை பாதியோட வந்து முடிச்சிடாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக டைமை எடுத்துக்கணும். ஸோ ஒரு எக்ஸாமை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சாலும் வந்து 3 ஹவர்ஸும் வந்து எக்ஸாம் மேலே ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட முடிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மெஜாரிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். ஸோ அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ண பாருங்கள். கடைசி எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க. ஸோ அதேமாதிரி லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ உங்கள் மைண்டில் வந்து வேறு ஒன்று ஓடிட்டே இருக்கும், எக்ஸாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கும் உங்களுக்கு நிறைய டைம்ஸ் வந்து சொதப்பிடும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சின்ன மிஸ்டேக் கூடலாம் நீங்கள் வேறு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கனால சம்மந்தமே இல்லாமல் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருவீங்க. ஸோ எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், இது எப்படி கொடுக்குறதுங்கிறது ஒரு சில டைம் உங்களுக்கு மறந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அந்த எக்ஸாம் ஹாலில் அதை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா போயிட்டீங்க. ஸோ ஒரு ட்ராவலிங்கே ஸ்டார்ட் பண்ணி ஜார்னி போயிடுச்சு. ஸோ ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் எண்டிங்கும் அந்த டெஸ்டினேஷனும் கரெக்டாக போய் ரீச் ஆயிருங்க. ஸோ பாதியில் சொதப்பிடுறாங்க. ஸோ மெஜாரிட்டியாக நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போனோன்னு தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ படிக்கிறப்போ கூட நம்ம வந்து ஓரளவு படிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் சரி இனிமேல் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை விடாதீங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நல்லா ஈஸியாக தான் படுவீங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.